நம்மை படைத்த கடவுள் அவர் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் உடையவர். இந்த தூய்மையும் பரிசுத்தமுமான இந்த கடவுள் எப்படி இந்த பாவமும் அநீதியும் நிறைந்த இந்த மனிதனோடு அவர் தன்னுடைய தொடர்பை வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அவர் இப்படிப்பட்ட எதிர்நிலையில் இருக்கிற மனிதனை முழுவதுமாக அழித்து அவனை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். ஆனால் நான் சொல்லுகிற இந்த தெய்வமோ அப்படிப்பட்ட தெய்வமாக இராமல் அவர் மனிதனை நேசிக்கவும் மனிதன் மேல் அன்பு செலுத்தவும் அவனை அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுக்கவும் விளைகிற ஒரு கடவுளாக அவர் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அவர்தான் பரிசுத்தமான கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.